வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் திரைப்படத்திற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒரு மிக முக்கியமான அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. திரைப்படம் ஓடும் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என தமிழக போலீசாருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த அதிரடி உத்தரவின் பின்னணி இதோ. விஜய் தேவரகுண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் ஈழத் தமிழர்களை தவறாக சித்தரிப்பதாக கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருந்தார். நீதிமன்ற உத்தரவு படத்தின் விநியோகிஸ்தரான SSI புரொடக்ஷன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி தணிக்கை குழு சான்றிதழ் அளித்த பிறகு ஒரு படத்தின் திரையிடலை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். போலீஸ் பாதுகாப்பு படம் ஓடும் திரையரங்குகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு படைப்பு பிடிக்கவில்லை என்றால் அதை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தடுத்து நிறுத்துவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஏன் இந்த திரைப்படத்திற்கு இவ்வளவு எதிர்ப்பு? ஈழத் தமிழர்களை கடத்தல்காரர்களாகவும் அகதிகளாகவும் தவறாக சித்தரித்துள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருந்தார். முற்றுகை போராட்டம், மதுரையும் திருச்சியும் உள்ளிட்ட சில பகுதிகளில் தியேட்டர்கள் முன்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டு பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. அரசின் உறுதி. நீதிமன்றத்தில் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து கிங்டம் திரைப்படம் இனி தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி திரையிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் வசூல் மற்றும் ரசிகர்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமா மற்றும் அரசியலின் உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகள். செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ரோபோ.